ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் பையிங் சீரீஸ் ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் 2 வீடியோஸாக நாங்கள் எப்படி வீடு வாங்கினோம், அந்த ப்ராசஸ், ஏன் இந்த இடம் சூஸ் பண்ணோம், எப்படி நாங்கள் பிளேஸ் சூஸ் பண்ணோம் யூகேல அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொஞ்சம். ஸோ இப்போ இந்த ஐஎல்ஆர் பிரச்சனை வேற நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ வீடு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற என்னோட தாட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகும். அப்புறம் ஆன்கோயிங் இப்போ அதுலேருந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் அண்ட் அடுத்தடுத்த இப்போ நிறைய ரீல்ஸில் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ வீடு வாங்கலாமா வாங்க வேணாமா, என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய வந்து வீடியோஸ் நான் பார்க்குறேன். நிறைய வீடியோஸில் வந்து கரெக்டான விஷயத்தையும் சொல்கிறாங்க, நிறைய இதில் வந்து ரொம்ப தப்பான விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு என்ன கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணி அதில் நமக்கு வேணுங்கிற இந்த ஐஎல்ஆர் பிரச்சனையை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க, இந்த 5 இயர்ஸுக்கு பதிலாக 10 இயர்ஸாக ஐஎல்ஆர் வந்து ஆக்கணும் அப்படின்னு. அதே சமயம் நீங்கள் இந்த இப்போ எக்கனாமிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து தேர் வில் பி அ ஃபாஸ்டர் வே டு கெட் அன் ஐஎல்ஆர். அவங்க வந்து 10 இயர்ஸ் வெயிட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து இந்த 5 to 10 இயர்ஸில் இருக்கிற இந்த பிரச்சனை. பட் அதில் என்னன்னா, அவங்க ஒன்று வந்து கிளியராக வந்து இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூகேல இருக்கிற ஆட்களுக்குமே இது அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதாங்கிறத அவங்க சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க ஹிண்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்குமே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. யூகேக்கு வந்து நிறைய விசா மூலியமா நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்துட்டாங்க. அந்த மாதிரி கேர் விசா, ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா, எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய இதில் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஸ்கில்ட் ஒர்க்கர் நம்ம மோஸ்ட்லி இருக்கிற நிறைய மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், அட்லீஸ்ட் நாங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கில் ஒர்க்கரில் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் மோஸ்ட்லி வந்து நல்ல அந்த எக்கானமிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களா தான் மோஸ்ட்லி இருப்போம். ஸோ அதனால இவங்க வந்து எதை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் there is going to be a faster way. ஸோ நிறைய எக்கானமிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ப்ரொப்போசல். ஸோ இது வந்து இன்னும் ரூலெல்லாம் ஆகலை, பட் இதுதான் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நைஜல் ஃபராஜ் இதுன்னு நிறைய பேர்லாம் அவங்க ரிஃபார்ம் பார்ட்டி அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஐஎல்ஆரே இருக்கக்கூடாது, எப்போவுமே எல்லாமே வந்தால் விசாலே ஒர்க் பண்ணிட்டு போட்டோம், ஒரு சர்டன் இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த ஐஎல்ஆர் கான்செப்டே ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆகினதுலேருந்து ஸோ இல்லீகல் மைக்ரன்ஸை டார்கெட் பண்ணி கடைசியில் லீகல் மைக்ரன்ஸுக்கு வந்து அப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பீப்புள் ஆல்ரெடி ஐஎல்ஆர் வாங்கினவங்களுக்குமே இதை வந்து அதை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக் வந்து நிறைய மேலே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து எதுக்குமே இன்னும் ஒரு டெசிஷன் எடுக்கல. பட் ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேர் ஸ்டார்மர் வந்துட்டு லீகல் மைக்ரன்ஸுக்கு சப்போர்ட்டா ரொம்ப நிறைய பேசுறாரு. ஸோ இஸ் கோயிங் டு நிறைய மீட்டிங்ஸ்ல நிறைய இதுலலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ லீகல் மைக்ரன்ஸ் வந்து பேக் போன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா பேசுறாரு. ஸோ ஐ திங்க் அட்லீஸ்ட் லேபர் இருக்கிற வரைக்கும் இருந்தாங்கன்னா நம்ம ஐஎல்ஆருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அகைன் இந்த இயர் எண்டுக்குள்ள அது 5 to 10 இயர்ஸ் ஆக்குறதுக்கு அதுக்கு என்ன இது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா ஒரு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிடும். ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ள கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டாவது. ஸோ மூணாவது, இப்போ வீடு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ அவங்க நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து அந்த 5 to 10 இயர் ஆக்குற ரூல் இருக்குது. பட் ஆனால் சில சமயம் வந்து நிறைய நீங்கள் கண்ட்ரி இங்கே யூகேக்கு வந்து எக்கானமிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா தேர் வில் பி a faster way to get ஐஎல்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அது எப்படி சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே ஸ்கில் ஒர்க்கராக இருக்கீங்கன்னா நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணுவீங்க, என்ன இன்சூரன்ஸ் பே பண்ணுவீங்க, டாக்ஸ் பே பண்ணுறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நம்ம பெனிஃபிட்ஸும் எதுவும் எடுக்கிறது இல்லை ஐஎல்ஆர் இல்லாதனால. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், இப்போ நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்து இட்ஸ் லைக் மோர் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் யுவர் எக்கானமி அப்படின்னு வரும். ஸோ அதை மேபி அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு ஐஎல்ஆர் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ்
டைம்ஸ் மேபி எனக்கு தெரியல, பட் வீடு இருக்கிறவங்களுக்கும் ஸோ இவங்க அதுவும் ஒரு கான்ட்ரிபியூஷனாக வரும். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டிலாம் கட்டிருப்பீங்க, ஸோ அது வந்து நீங்கள் இன்னும் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மேபி நீங்கள் வீடு வச்சிருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவாக கூட அந்த ஐஎல்ஆர் அந்த சீக்கிரமாக ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகலாம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு டெசிஷன் வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட வீடு வாங்கலாம். ஏன்னா இங்கே சொல்கிற மாதிரி நிஜமாக இங்கே வீடு வாங்குறது ஒரு பெரிய கமிட்மெண்ட். ஸோ சும்மா சீப் கிடையாது இல்லை இங்கே வீடு வாங்குறது. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலே ஒரு 300,000 ஆகிடும். நீங்கள் ஒரு வீடு 4 BHK 5 BHKன்னு போனீங்கன்னா 500,000-600,000 வரைக்கும் ஈஸியாக நம்ம வந்து காஸ்ட் வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 30 year மார்கேஜ் 25 year மார்கேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் வெரி வெரி பிக் கமிட்மெண்ட் தான். ஸோ இவங்க பாட்டுக்கு திடீர்னு ஒரு வேற பார்ட்டி வந்துட்டு ஐஎல்ஆர்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம ரொம்ப ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம இவ்வளோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடை விற்றுட்டு திருப்பி போகிற மாதிரி அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நிறையா வந்துடும். ஸோ அதனால அதான் நீங்கள் வீடு வச்சிருந்து வாங்கினா இது மேபி இந்த எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து அந்த அட்லீஸ்ட் டிசம்பர் வரைக்கும் அவங்க இந்த ரூலை வந்து என்ன இது பண்ணுறாங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வீடு வாங்குறது பெட்டர் ஆக்சுவலி இப்போ யூகேல. ஏன்னா இந்த ஆன்டி மைக்ரேஷன் வந்து யூகேல மட்டும் இல்லை, நிறையா ஊரில் இப்போ நிறையா கண்ட்ரீஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அது இதுன்னு கனடா, எல்லா இடத்துலையுமே அயர்லாந்து, அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ யூகேல இப்போ ஆரம்பிச்சதும் அப்படி தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லண்டனில் போயிட்டு ஒரு ஃபார் ரைட் ப்ரொட்டஸ்ட் வந்து நிறைய பேர் ஒரு 100,000 200,000 எவ்வளோ பேர் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறையா மைக்ரன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் மோஸ்ட்லி அதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களும் ஸோ இந்த ஊர்க்காரங்களுமே இல்லீகல் மைக்ரன்ஸை தான் டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க. லீகலாக வந்து மைக்ரன்ஸ் பற்றி கூட நிறைய பேர் ஆனால் கண்டுக்கிறது இல்லை. பட் தேர் ஆர் சம் பீப்புள் ஸோ லீகலாக மைக்ரேஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுமே ஒரு பாயிண்டாக தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த பிரச்சனைனால இது அப்படியே வந்து சால்வ் ஆகாது, அப்படியே ஒன்று அப்படியே மூடி முறைச்ச மாதிரி ஆகிடாது. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இன் ரூல் வந்து டெஃபினட்டாக நடக்கும். ஸோ அது வந்து அது மேபி நம்ம இந்த ஐஎல்ஆர் ஸ்டேட்டஸை வந்து லேட் பண்ணுவாங்களா, இல்லை இவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி ஐஎல்ஆர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிசிஷன் எடுக்கிறாங்களாங்கிறது இட் கேன் கோ ஐதர் வேஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ தான் ஸோ நம்ம இந்த வீடு வாங்கி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டாக மாட்டிக்காம மேபி இன்னும் வந்து ஒரு சேஃப் பெட் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இவங்க என்னதான் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீடு வாங்குறது வந்து என்ன கேட்ட ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தேர் இஸ் கோனா பி அ சேஞ்ச். ஸோ அது வந்து எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி யூகேக்கு வந்தவங்களுக்கு எதுவுமே பாதிக்காமல் இருந்தால் அது ஸ்டில் பெட்டர். பட் ஆனால் இவங்களை பார்த்தா ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் வீடியோவில் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் பர்மிங்ஹாமோட என்டையர் பாப்புலேஷன் அளவுக்கு லாஸ்ட் 3 yearsலேயே ஆல்மோஸ்ட் மைக்ரேஷன் உள்ள அவ்வளோ பீப்புள் வந்திருக்காங்க. ஸோ அதனால சம் மில்லியன் பீப்புள் வெல்கம் அப்படின்றனால கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வரைக்குமாவது ஏதாவது டச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட அட்லீஸ்ட் இது திங்க் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கேன். ஆக்சுவலி திங்கிங் ஃபார் த வேர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படி யோசிச்சு வச்சிருக்கேன். பட் ஆனால் அட் த சேம் டைம் தேர் இஸ்ன்ட் எனிதிங் ஷுவராக ஒன்றும் சொல்லலை. ஸோ இன்னும் இனிமே வர்ற பீப்புளுக்கு இந்த மாதிரி 10 year ரூல் அப்படின்னு. ஏன்னா இப்போ இன்னொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் அங்கே மினிஸ்டர்ஸ் வந்து லீகல் மைக்ரன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி வந்திருக்கிறவங்களுக்கு இது பண்ணக்கூடாது, ஏன்னா வி ஹவ் கிவன் கமிட்மெண்ட் அந்த மாதிரி சொல்லி தான் அவங்க 5 years தெரிஞ்சு தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. தே ஹவ் பாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹியர் அண்ட் தே ஹவ் பீன் பேயிங் நேஷனல் இன்சூரன்ஸ் அப்புறம் அந்த எவ்ரி 3 year விசா ஃபீஸு, சிஓஎஸ்க்கு அந்த ஃபீஸு, ஐஹெச்எஸ் ஃபீஸ் அது எல்லாமே நம்ம இன்னும் நிறைய கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆல்ரெடி வந்திருக்கிற பீப்புளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற யூகேல இருக்கிற பீப்புளுக்கு வந்து இது அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறப்ப இட்ஸ் பெட்டர் லைக் எனி ஹானஸ்ட் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிசம்பர் வரைக்கும் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்குறது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து டோட்டலாக கரெக்டானு தெரியல, பட் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் கண்டிப்பாக நீங்களும் யோசிங்க. ஸோ
இன்னும் நிறைய பேர் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் இப்போ வாங்குறது பெட்டரா இல்லையான்னு. ஆர் அன்டில் இந்த இயர் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ மச் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதுவுமே நான் வந்து ஒரு வீடியோ நம்ம பொலிட்டிக்கலாலாம் நம்ம நிறைய வீடியோஸில் நான் எதுவும் பேசுகிறதே கிடையாது என் சேனலில். ஸோ இதுவுமே வந்துட்டு எனக்கு என் வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க, ஐஎல்ஆர் வாங்கிட்டீங்களா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால என்னுடைய ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் உங்ககிட்ட ஒரு வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.